Hi student, welcome back to Best Education YouTube channel. Actually வந்து Paramedical Online Counselling attend பண்ண ஸ்டூடெண்ட் பார்த்து நம்மகிட்ட தொடர்ந்து டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி Paramedical Online Counselling டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 சீட்ஸ்லாம் ஃபில் ஆயிருமா, இல்லை ரவுண்ட் 2 வந்து சீட்ஸ் இருக்காதா, தென் வந்து ரவுண்டு 3 and 4 எப்போ சார் ஷெட்யூல் பண்ணுவாங்கன்னு தொடர்ந்து நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க கொஸ்டின்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டட் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்மகிட்ட கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன். அந்த ஐடி கிளிக் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து வாய்ஸாவோ டெஸ்ட்டாவோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். எஸ்டர்டே மதியம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கான ரவுண்டு 1 and 2க்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து யார் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க, மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25th and 26th வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ ஸ்டாஃப்ஸ்லாம் யாருமே வரமாட்டாங்க, ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட் நலன் கருதியே இல்லை, ஸோ ஹாலிடே அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அகைன் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1க்கு 27th வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரிசல்ட்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ஸ்டூடெண்ட் வந்து அகைன் ரீலாகின் பண்ணி ஸோ அவங்களோட கோர்ஸ் ஆட் பண்ணுறதோ காலேஜ் ஆட் பண்ணுறதோ பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து 85% ஸ்டூடெண்ட் வந்து 23 and 24th மதியமே வந்து அவங்க லாக் பண்ணிட்டாங்க. ஸோ லாக் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து அகைன் ரீலாகின் பண்ணி அவங்களோட காலேஜ் வந்து ஆட் பண்ணுறதோ கோர்ஸ் ஆட் பண்ணுறதோ முடியாது. ஸோ இதனால் ரவுண்டு 2க்கு ஸ்டூடெண்ட் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஆல்மோஸ்ட் ரவுண்டு 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 7,500 சீட்ஸ்லேருந்து ஒரு 8,000 சீட் அப்ராக்சிமேட்டில் வந்து ஃபில் ஆகும். ஸோ ரிமைனிங் சீட்ஸ் எல்லாமே ரவுண்ட் 2க்கு வந்து ஜம் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட் ஒன்றுமே ஒரி பண்ணிக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ரவுண்டு 3 and 4 எப்போ சார் ரீஷெட்யூல் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 வந்து கம்ப்ளீட் ஆனால் தான் ரவுண்டு 3 and 4th வந்து கவுன்சிலிங் வந்து டேட் வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சீட்டோட வேகன்சி பொறுத்து தான் ரவுண்டு 3யோட முடிச்சிக்கலாமா இல்லை 4 வந்து கண்டக்ட் பண்ணலாமான்னு தெரியும். ஸ்டூடெண்ட்டை ஒரி பண்ணிக்காதீங்க. ரவுண்டு 2க்கு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக சீட்ஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து ரவுண்டு 1 டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரவுண்டு 1 சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும் அப்படின்னு யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. ரவுண்டு 2க்கும் சீட்ஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3 and 4th வந்து சீட்டோட வேகன்சி பொறுத்து தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து அவங்களோட கவுன்சிலிங் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஷேர் படுத்திக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குற நியூவர்ஸுங்களாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.